சென்னை திருவொற்றியூர் காந்திநகர் பகுதியை சேர்ந்தவர் தான் பாஸ்கரன். இந்த பாஸ்கரனுக்கு கடந்த ஜூன் 5ஆம் தேதி மாலை ஒரு புது நம்பரில் இருந்து ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் காலை பாஸ்கரன் அட்டன் பண்ணி பேசும்போது எதிர்க்க பேசினவர் கொடுங்கியூர் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து எஸ்ஐ பேசுகிறதா சொன்னார். என்ன போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து நமக்கு ஃபோன் கால் வருதுன்னு பதட்டப்பட்ட பாஸ்கரனுக்கு அந்த எஸ்ஐ பேரிடியாக அமையக்கூடிய ஒரு செய்தியை சொன்னார். உங்கள் பொண்ணு கொடுங்கையூரில் இருக்கிற வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடக்குறாங்க, உடனே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தான் பெத்து வளர்த்த மகள் இறந்து போயிட்டாங்களேன்னு கதறி அடிச்சுக்கிட்டு பாஸ்கரனும் அவங்க மனைவியும் அந்த கொடுங்கையூர் வீட்டுக்கு போனாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. கொடுங்கையூரில் வீடு எடுத்து தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருந்த அவங்களோட மகள் இத்தனை நாளாக ஒரு இளைஞர் கூட அந்த வீட்டில் லிவிங் டுகெதராக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது பாஸ்கரனுக்கும் அவங்க மனைவிக்கும் அப்போ தான் தெரிஞ்சுது. தன்னோட மகள் இறந்துட்டாளேங்கிற சோகத்திலையும் ஒரு மிகப்பெரிய உண்மையை இத்தனை நாளாக மறைச்சிருக்காளே அப்படிங்கிற குழப்பத்திலையும் இருந்த பாஸ்கரனுக்கும் அவங்க மனைவிக்கும் இதுக்கு அப்புறம்தான் இது எல்லாத்தையும் விட மிக மோசமான, சொல்லப்போனால் கேட்கறதுக்கே அருவருப்பான ஒரு உண்மை தெரிய வந்துச்சு. அதாவது பாஸ்கரனோட மகள் அம்பத்தூரில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறதா தான் இத்தனை நாள் அவங்களோட பெற்றோர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களோட மகள் ஐடி வேலை செய்யலை. எந்த ஒரு பெற்றோருமே கேட்க விரும்பாத ஒரு மோசமான வேலையை தான் அவங்க இத்தனை நாள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காசை தான் தன்னோட குடும்பத்தாருக்கும் கொடுத்தாங்க அப்படிங்கிறது அப்போ தான் பாஸ்கரனுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தெரிய வந்துச்சு. கடந்த மாதம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின தமிழ்நாட்டில் கூட இந்த கலாச்சாரம் வந்துடுச்சா அப்படின்னு நம்மளை அதிர்ச்சி அடைய வச்ச ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன? சென்னை திருவொற்றியூர் காந்தி நகரில் இருக்கிற சாத்துமா நகர் 1வது தெருவை சேர்ந்த பாஸ்கரனுக்கு 26 வயசில் நித்யஸ்ரீ அப்படிங்கிற ஒரு மகள் இருந்தாங்க. இந்த நித்யஸ்ரீ 5 வருஷங்களுக்கு முன்னாடி அம்பத்தூரில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனியில் தனக்கு வேலை கிடைச்சிருக்கிறதா சொல்லி தினமும் வீட்டில் இருந்து கிளம்பி வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. திருவொற்றியூரில் இருந்து அம்பத்தூருக்கு போயிட்டு வர டிராவல் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நான் அம்பத்தூர்லேயே தங்கி வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு தன்னோட அப்பா அம்மாவோட பர்மிஷனோட அம்பத்தூரில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இந்த பொண்ணு தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் தான் கொடுங்கியூர் டீச்சர்ஸ் காலனி பகுதி 7வது தெருவை சேர்ந்த பாலமுருகன் அப்படிங்கிற 28 வயது நபர் கூட நித்யஸ்ரீக்கு ஆன்லைன் மூலமாக அறிமுகம் கிடைச்சிருக்கு. இது தொடர்ந்து இவங்க 2 பேருமே கடந்த 8 மாசங்களா காதலிச்சு வந்திருக்காங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி 2 பேருமே ஒரே வீட்டில் தங்கி லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்னு முடிவு பண்ணி கொடுங்கியூர் டீச்சர்ஸ் காலனியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்காங்க. நித்யஸ்ரீ அம்பத்தூர் வீட்டை காலி பண்ணதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பொய்யா வேற ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு இளைஞர் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாமையே இருந்திருக்கு. இந்த நிலையில கடந்த ஜூன் 4ஆம் தேதி காலை இன்னைக்கு இந்த வீட்டுக்கு என்னோட அப்பா அம்மா வரப்போறாங்க, அதனால நீ உன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் தங்கிடு அப்படின்னு பாலமுருகன் கிட்ட நித்யஸ்ரீ சொல்லியிருக்காங்க. இதனால பாலமுருகனும் அன்னைக்கு வீட்டுக்கு வராம தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காரு. மறுநாளான ஜூன் 5ஆம் தேதி காலை பாலமுருகன் நித்யஸ்ரீக்கு சில மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஆனா நித்யஸ்ரீ அதுக்கு ரீப்ளை பண்ணாம இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபோன் பண்ணியும் பார்த்துருக்காரு. அப்போ அவங்க நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இதனால அன்னைக்கு ஈவினிங் 5 மணி வாக்குல அந்த கொடுங்கியூர் வீட்டுக்கு பாலமுருகன் போயிருக்காரு. அப்போ வீட்டோட டோர் லேசா திறந்தபடி இருந்திருக்கு. என்ன கதவு திறந்தபடியே இருக்குன்னு அந்த வீட்டுக்குள்ள பாலமுருகன் போய் பார்க்கும்போது அந்த வீட்டோட பெட்ரூம்ல நித்யஸ்ரீ மர்மமான முறையில இறந்து கிடந்திருக்காங்க. இதை பார்த்து மிரண்டு போன பாலமுருகன் உடனடியாக கொடுங்கியூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுத்திருக்காரு. போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்கும்போது இறந்து கிடந்த நித்யஸ்ரீ பக்கத்திலேயே சில தூக்க மாத்திரைகள் கிடந்திருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு பீர் பாட்டிலும் இருந்திருக்கு. இதனால சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் ஆரம்பத்துல ஒருவேளை பாலமுருகன் நித்யாவை கொலை பண்ணிட்டு ஏதாச்சும் டிராமா ஆடுறாரோ அப்படின்னு பாலமுருகனை விசாரிச்சாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது பாலமுருகன் தனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் இல்லை அப்படின்னும் நித்யாஸ்ரீயோட அப்பா அம்மா வர்றதால தான் ஜூன் 4ஆம் தேதி தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் தங்கின விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொன்னாரு. இதுக்கப்புறம் போலீஸ் அவரோட நண்பர் வீட்டில் போய் விசாரிச்சதுல பாலமுருகன் சொல்றது உண்மைன்னு தெரிய வந்துச்சு. இந்த நிலையில இந்த வழக்கை விசாரிக்க ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டுச்சு. இந்த ஸ்பெஷல் டீம் இறந்து போன நித்யாவோட வீட்டுக்கு வெளியே உள்ள சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. மேலும் இறந்து போன நித்யாவோட மொபைல் ஃபோன்லேயும் இவங்க யாருக்கெல்லாம் ஃபோன் பேசினாங்க, கொலை சம்மந்தமாக அவங்க ஃபோனில் எதுவும் க்ளூ கிடைக்குதான்னு அதையும் தீவிரமாக ஆராய்ச்சி பார்த்தாங்க.
இது ஒரு பக்கம் இருக்க, தன்னோட மகள் இறந்து போயிட்டா அப்படிங்கிற ஒரு தகவல் கேட்டு நித்யாவோட அப்பா அம்மா வேக வேகமா அந்த சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ பீரோவை பார்க்கும்போது நித்யாவோட லாக்கர்ல இருந்து 25 சவரன் தங்க நகைகள் காணாம போயிருந்திருக்கு. இத பார்த்து பதறிப்போன அந்த அப்பா அம்மா போலீஸ் கிட்ட தன்னோட மகள் 25 சவரன் தங்க நகைகள் வச்சிருந்ததாவும், அது இப்போ காணாம போயிருக்கு அப்படின்னும் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஒருவேளை தங்க நகை திருட்டுக்காக இந்த கொலை நடந்திருக்கலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலையும் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க. இப்படி பல்வேறு கோணத்துல விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த வழக்குல ஒரு முக்கியமான அப்டேட் போலீஸுக்கு கிடைச்சது. கொலை நடந்ததா சந்தேகிக்கப்படுற குறிப்பிட்ட நேரத்துல ஒரு இளைஞரோட நடமாட்டம் நித்யஸ்ரீ வீட்டு பக்கத்துல இருக்கிறத போலீஸ் சிசிடிவி காட்சிகள் மூலமா கண்டறிஞ்சாங்க. இந்த இளைஞரை தெரியுமான்னு பாலமுருகன் கிட்ட காட்டி கேட்கும்போது அதுக்கு அவர் அது நித்யஸ்ரீயோட முன்னாள் காதலர் சந்தோஷ்குமார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் நித்யாவோட மொபைல்ல கொலை நடந்த அன்னைக்கு இந்த சந்தோஷ்குமாரும் நித்யாவுக்கு கால் பண்ண டீட்டெயில் இருந்திருக்கு. இதனால உடனடியா கொடுங்கியூர் போலீஸ் சந்தோஷ்குமாருக்கு ஃபோன் பண்ணி நித்யஸ்ரீ வழக்குல உங்களை விசாரிக்கணும், கொடுங்கியூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த சந்தோஷ்குமார் கிட்ட போலீஸ் விசாரணையை தொடங்க தான் எந்தவித பதட்டத்திலையும் இல்லாத மாதிரி காட்டிக்க சந்தோஷ்குமார் முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா போலீஸோட கிடுக்குப்பிடி கேள்விகள்ல ஒரு கட்டத்துல சந்தோஷ்குமார் நடந்த எல்லா உண்மைகளையும் சொன்னாரு. சேலத்தை பூர்வீகமா கொண்ட 27 வயசான சந்தோஷ்குமார் ஒரு டாக்டர். இவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் சென்னை சைதாப்பேட்டைக்கு வந்திருக்காரு. அதை தொடர்ந்து ஆதம்பாக்கத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வேலைக்கு சேர்ந்திருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் தான் இந்த நித்யஸ்ரீயோட அறிமுகம் சந்தோஷ்குமாருக்கு கிடைச்சிருக்கு. இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகி அது கொஞ்சம் கொஞ்சமாக காதலாகவும் மாறியிருக்கு. கொஞ்ச நாட்கள்லேயே இவங்க 2 பேரும் ஒன்றா தங்கி அடிக்கடி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அளவுக்கு நெருக்கமாக மாறியிருக்காங்க. இப்படி இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே சுமூகமாக தான் போயிருக்கு. இந்த நிலையில சந்தோஷ்குமார் கிட்ட இருந்து நித்யஸ்ரீ பணம் கேட்க ஆரம்பிச்சாங்க. சந்தோஷ்குமார் கிட்ட நித்யஸ்ரீ ஒரு உரிமையா கேட்குற அந்த தோனி ஒரு கட்டத்துல அதிகாரமா மாறி பின்னாடி மிரட்டலாவும் மாறி இருக்கு. அதாவது பணம் கொடுக்கலனா நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்த போட்டோ வீடியோஸை லீக் பண்ணிடுவேன்னு சந்தோஷ்குமார் கிட்ட சொல்லி அதன் மூலமா எல்இடி டிவி, ஃப்ரிட்ஜ், பெட்டு, டைனிங் டேபிள்னு நிறைய பொருட்களை நித்யஸ்ரீ வாங்கியிருக்காங்க. சந்தோஷ்குமார் இப்படி செலவு செஞ்ச தொகை சுமார் 8 லட்சம். ஆனா இது வரைக்குமே நித்யஸ்ரீய சந்தோஷ்குமார் தீவிரமா தான் காதலிச்சிருக்காரு. அப்பதான் ஒரு கட்டத்துல நித்யஸ்ரீ பாலமுருகன் அப்படிங்கிற இன்னொரு நபர் கூட நெருக்கமா இருக்கிறது சந்தோஷ்குமாருக்கு தெரிய வந்திருக்கு. இதுல இருந்து நித்யஸ்ரீ தனக்கு உண்மையா இல்லைன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து சந்தோஷ்குமார் விலகி போக ஆரம்பிச்சிருக்காரு. இதே சமயத்துல சந்தோஷ்குமார் விலகி போனதை நித்யஸ்ரீ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம அடுத்து வெயிட்டிங்ல ரெடியா இருந்த பாலகிருஷ்ணன் கூட தனியா வீடு எடுத்து தங்கினாங்க. அப்பதான் இத்தனை நாளா இந்த பொண்ணுக்காகவா இப்படி உருகி உருகி காதலிச்சோம். சரி போனது போகட்டும். நம்மள பிடிச்ச சனியன் ஒழியுதுன்னு நினைச்சு ஆதம்பாக்கம் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு ஹையர் ஸ்டடீஸ்ல கவனத்தை செலுத்த தொடங்கினாரு சந்தோஷ்குமார். ஆனா இதுக்கப்புறமா தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. எல்லாமே முடிஞ்சது. இனிமே சந்தோஷுக்கும் நித்யாவுக்கும் இடையில ஒன்றும் இல்லைங்கிற நிலையில திரும்பவும் நித்யஸ்ரீ சந்தோஷுக்கு கால் பண்ணி எனக்கு பணம் வேணும், பணம் தரலன்னா எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸையும் உங்க அப்பா அம்மா கிட்ட காட்டிடுவேன்னு நித்யஸ்ரீ மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால பயங்கரமா கோவப்பட்ட சந்தோஷ்குமார் நித்யஸ்ரீயை சாகடிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க முடியும், அதனால நித்யஸ்ரீயை கொலை பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆன்லைன் மூலமா மட்டும் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண சந்தோஷ்குமார் இந்த முறை நித்யஸ்ரீ கிட்ட நான் உன் கூட கொஞ்சம் இன்டிமேட்டா இருக்கணும், அப்படியே உங்ககிட்ட நேர்ல காசை கொடுத்துடுறேன், அதனால ஜூன் 4ஆம் தேதி உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தான் ஜூன் 4ஆம் தேதி நித்யஸ்ரீ பாலகிருஷ்ணன் கிட்ட இன்னைக்கு என்னோட அப்பா அம்மா இந்த வீட்டுக்கு வரப்போறாங்கன்னு சொல்லி அவரை ஃப்ரெண்டோட வீட்டில் தங்க சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து சைதாப்பேட்டையில இருந்து கிளம்பின சந்தோஷ்குமார் நித்யஸ்ரீக்கு ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் இருந்ததால அவங்களுக்கு ஒரு பீர் வாங்கிட்டு வந்திருக்காரு. நித்யஸ்ரீயோட வீட்டுக்கு போனதும் அவங்க 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. நித்யஸ்ரீயை கொலை பண்ணணும் அப்படிங்கிற முடிவோட வந்த சந்தோஷ்குமார் ஒரு முறை அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம், பேசி நம்ம வழிக்கு கொண்டு வர முயற்சி பண்ணலான்னு யோசிச்சிருக்காரு. அப்போ நித்யஸ்ரீ போதை மயக்கத்துல இருந்தப்போ சந்தோஷ்குமார் அவங்க கிட்ட நான் உனக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்லி அவங்களுக்கு மசாஜ் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ அந்த சமயத்திலையும் நித்யஸ்ரீ சந்தோஷ்குமார் கிட்ட பணத்தை கேட்டு மிரட்டலா பேச ஆத்திரம் தாங்க முடியாம சந்தோஷ்குமார் அங்க இருந்த தலையணையை எடுத்து நித்யஸ்ரீயோட முகத்துல வச்சு அமுக்கி துடிக்க துடிக்க கொலை பண்ணியிருக்காரு.
இதை தொடர்ந்து நித்யஸ்ரீயோடைய கொலையை தற்கொலையா எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக பீர் பாட்டிலுக்கு பக்கத்துல ஒரு சில தூக்க மாத்திரைகளை போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் நித்யஸ்ரீயோட லாக்கர்ல இருந்து 25 சவரன் தங்க நகைகளை எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலை, அதாவது ஜூன் 5ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலை நேரத்துல அந்த வீட்ல இருந்து கிளம்பி சைதாப்பேட்டைக்கு போய் தன் பக்கத்து வீட்டுக்காரரான முஜிபுர் பாஷா அப்படிங்கிறவர்கிட்ட அந்த தங்க நகைகளை கொடுத்து கொஞ்ச நாட்கள் கழிச்சு திரும்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இது எல்லாமே போலீஸ் சந்தோஷ்குமார் கிட்ட பண்ண விசாரணையில கிடைச்ச தகவல்கள். இதை தொடர்ந்து முஜிபூர் பாஷா கிட்ட இருந்து அந்த 25 சவரன் தங்க நகைகள் மீட்கப்பட்டுச்சு. இதே சமயத்துல நித்யஸ்ரீயோட மொபைலை செக் பண்ண போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. இந்த நித்யஸ்ரீக்கு பாலமுருகன் மற்றும் சந்தோஷ்குமார் தவிர நிறைய ஆண்கள் கூட பழக்கம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ஐடி கம்பெனிலலாம் வேலை செய்யல. தன்னோட அப்பா அம்மாவையும் காதலர்களையும் ஏமாத்தி வீட்டில் சும்மா தான் இருந்திருக்காங்க. அப்புறம் எப்படி இவங்க மாதந்தோறும் தன்னோட அப்பா அம்மாவுக்கு பணம் அனுப்புனாங்க, எப்படி ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை வாழ முடிஞ்சதுன்னு இன்னும் தீவிரமா இறங்கி சோதனை பண்ணதுல இந்த பொண்ணு சோஷியல் மீடியாவில் ஒரு சில வெப்சைட் மூலமா பர்சனல் லைவ் சேட் மூலமா தன்னை மோசமா எக்ஸ்போஸ் பண்ணி அது மூலமா பணம் சம்பாதிக்கிற சில பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் போலீஸுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பணத்தை தான் இவங்க மாசம் மாசம் தன்னோட அப்பா அம்மாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஐடில வேலை பார்த்து தன்னோட மகள் நல்லா சம்பாதிக்கிறா அப்படின்னு நினைச்சு அந்த அப்பா அம்மாவும் அதை பத்தி பெருசா கண்டுக்காம இருந்திருக்காங்க. மேலும் பாலமுருகன் கிட்ட விசாரணையை பண்ணதுல அவர்கிட்ட இருந்தும் 5 சவரன் தங்க நகையை இந்த பெண் அபகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. போலீஸ் கொலை செஞ்ச சந்தோஷ்குமாரை கோர்ட்ல ஆஜர்படுத்தி அதுக்கப்புறம் நீதிமன்ற காவல்ல வச்சாங்க. இந்த வழக்கு இப்போ கோர்ட்ல தீவிரமா நடந்துகிட்டு தான் இருக்கு. மனிதர்கள் நாம எல்லாருமே இப்படி தான் வாழணும் அப்படின்னு சில வரையறைகளை வகுத்து அதன்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுல எல்லாத்தையும் தாண்டி பணம் தான் கௌரவத்தை தரும் அப்படின்னு பொது புத்தி சிந்தனை ஆழமா நம்ப வைக்கப்பட்டிருக்கு. மேலோட்டமா பார்க்கும்போது இது உண்மை மாதிரி தெரிஞ்சாலும் இந்த சமூகத்துல அடுத்தவர்கிட்ட நாம எப்படி பழகுறோம், எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம், உண்மையை பேசுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட மதிப்பே இருக்கு. பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோசமான காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறத இந்த நித்யஸ்ரீ வழக்கு மூலமாக நம்ம நல்லாவே உணரலாம். தன்னோட பெண் பிள்ளைகளை வேலைக்கு வெளியூர் அனுப்புகிற பெற்றோர்கள், ஒரு பொண்ணு யாருன்னு தெரியாமல் அவங்க கிட்ட ஆன்லைன் மூலமாக தன்னை அர்ப்பணிச்சுக்கிற இளைஞர்கள், இவங்க எல்லாருக்குமே இது விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.